வணக்கம் நண்பர்களே. இன்றைய வீடியோவில் நாம் அனைவரும் அறிந்த ஆனால் ஆழமாக சிந்திக்காத ஒரு விஷயத்தை பற்றி பேசப் போகிறோம். அதுதான் அழகுக்கு சொந்தக்கார பறவையான மயில் மற்றும் அது ஏன் இந்தியாவின் தேசிய பறவையாக அறிவிக்கப்பட்டது என்பதை குறித்து பார்க்கப் போகிறோம். முதலாவதாக, மயில் அழகின் சின்னம். மயிலின் வண்ணமயமான தோகைகளும் இறக்கைகளும் பெருமிதமுடன் பிரியும் தோகையும் பார்ப்பவரின் கண்களை அசைக்க விடாமல் தடுக்கிறது. மற்றும் மயில் தனது அழகான நடனத்தால் அழகு, பெருமை மற்றும் பாரம்பரியம் ஆகியவற்றை தனக்கே உரியதாக பிரதிபலிக்கிறது. இதனாலேயே இது இந்திய கலாச்சாரத்தில் ஒரு மிக முக்கியமான பறவையாக போற்றப்படுகிறது. இரண்டாவதாக, ஆன்மீகத்திலும் மயிலின் பங்கு இன்றியமையாததாக உள்ளது. மயில் என்பது சாதாரண பறவை மட்டுமல்ல, இது தெய்வீக பறவையாக இந்தியாவில் மதிக்கப்படுகிறது. முருகன் தனது வாகனமாக மயிலை வைத்துள்ளார். கிருஷ்ணர் தனது முடியில் மயில் இறகை அணிந்திருப்பார். சரஸ்வதி தேவிக்கும் மயில் தொடர்புடையது. இதன் மூலம் மயில் இந்திய ஆன்மீகத்தின் ஒரு பாகமாக இருக்கின்றது. நான் ஏற்கனவே கூறியுள்ளபடி மயில் இந்தியாவில் உள்ள ஒவ்வொருவரையும் பேதமின்றி கவர்ந்து இழுக்கின்றது. மூன்றாவதாக, மயில் இந்திய கலாச்சாரத்தில் என்ன கூற வருகிறது என்று பார்ப்போம். மயில் இந்திய நடனம், இசை, சுவரொட்டி ஓவியங்கள், கோவில் சிற்பங்கள் மற்றும் கவிதைகள் வர்ணிப்பு மொழியாக இருந்து வருகிறது. மயில்கள் கலை, பண்பாடு மற்றும் மரபின் அடையாளமாக பார்க்கப்படுகிறது. பரதநாட்டியத்தில் மயிலின் நடனம் சித்தரிக்கப்படுகிறது. நான்காவதாக, இயற்கையிலும் விவசாயத்திலும் மயிலின் பயன்கள் அதிகமாக உள்ளது. மயில் பாம்புகளை விரட்டியடித்து மற்றும் புழுக்களை உணவாக உண்பதால் இது வேளாண்மைக்கு பயனுள்ள பறவையாக இருக்கிறது. பல கிராமங்களில் இதை ஒரு பாதுகாப்பு சின்னமாக கூட மதிக்கிறார்கள். ஐந்தாவதாக, ஏன் மயில் தேசிய பறவையாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது? மயில் அழகிலும் ஆன்மீகத்திலும் பண்பாட்டிலும் தேசிய அடையாளத்திலும் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்தியாவிற்கே உரிய அடையாளமாக இருக்கும் இந்த பறவை 1963ஆம் ஆண்டு தேசிய பறவையாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது. மயிலுக்கு என்று சட்ட பாதுகாப்பும் உள்ளது. அந்த அழகான மயில் இனத்திற்கு பாதுகாப்பு நல்கும் நோக்கத்தில் இந்திய அரசாங்கம் 1972ஆம் ஆண்டு விலங்குகளுக்கான பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் பாதுகாப்பு அளித்துள்ளது. மயில் என்பது ஒரு சாதாரண பறவையாக அல்ல, அது ஒவ்வொரு இந்தியரின் மரபுகளையும் கலாச்சாரத்தினையும் ஆன்மீகத்தினையும் மற்றும் அழகின் அம்சமுடைய உயிருள்ள அடையாளமாக விளங்குகிறது. இதனால்தான் மயில் நம் தேசிய பறவையாகவும் பெருமை பெற்றுள்ளது. இந்த மயில் பல்வேறு மொழிகளில் கீழ்கண்டவாறு அழைக்கப்படுகிறது. தமிழில் மயிலாகவும், இங்கிலீஷில் பீகாக் என்றும், தெலுங்கில் நெமலி என்றும், கன்னடத்தில் நவிலு என்றும், மலையாளத்தில் மயில் என்றும், ஹிந்தியில் மோர் என்றும் அழைக்கப்படுகிறது. உங்களுக்கு தெரிந்தால் வெவ்வேறு மொழிகளில் எப்படி கூறுகிறார்கள் என்று கூறுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க, உங்கள் கருத்துக்களை பகிருங்கள் மற்றும் நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. மீண்டும் சந்திப்போம்.